எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு வல்லாரக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வல்லாரக்கீரை சட்னி செய்கிறதுக்காக நல்லா சட்னியில் வதக்கி எடுக்க போகிறோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. காரத்துக்கு 2 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின உடனே 2 நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துருக்கனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சுங்க. கடைசியாக நம்ம ஒரு சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வல்லாரக்கீரை சட்னி பார்த்திங்கன்னா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. நமக்கு சூப்பராக வல்லாரக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.